நீங்கள் சர்க்கரை நோயால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோயால் கஷ்டப்படுகிறீர்களா? கல்லீரல் நோயால் கஷ்டப்படுகிறீர்களா? பிபியால் கஷ்டப்படுகிறீர்களா? நரம்பு சார்ந்த வியாதிகள் கஷ்டப்படுகிறீர்களா? கண் நோய், இதய நோய், தோல் நோய், கர்ப்ப பிரச்சனை என எந்த நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய்க்கு மிக சிறப்பான ஒரு யாகம், அந்த நோய் தீர்வதற்கும் அந்த நோயை கட்டுப்படுத்தவும் நோயின்றி வாழ்வதற்கும் ஒரு அற்புதமான யாகம் நடைபெறுகிறது. இந்த உலகத்திலே கடவுள் தான் மருத்துவர். நமது கர்மாவை பொறுத்து தான் நமக்கு நோய் ஏற்படும். எல்லாத்துக்கும் காரணம் கர்மா. அந்த கர்மா தான் நமக்கு நோயாய் மாறுகிறது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய மருத்துவர் தான் தன்வந்திரி மகான் ஆவார். அவரை விட வேறு யாராவது டாக்டர் உண்டா? அவர்தான். அவருக்கு நேரடியாக இங்கு செய்யப்படும் ஒரு சக்தி வாய்ந்த யாகத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அந்த தன்வந்திரி மகானுக்கு செய்யப்படும் யாகத்தின் விளைவாக உங்கள் உடம்பில் உள்ள நோய் எதுவாக இருந்தாலும் அது கட்டுப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியமாக அது நிவர்த்தியும் அடையும். அதே போல் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் சென்று இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் சகலமும் கட்டுப்படும். சரி, முதலில் இந்த யாகம் எங்கு நடக்கிறது, இது எந்த இடத்தில் நடக்கிறது, இதற்கான முறைகள் என்ன, இதை விலாசமெல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் தான் புரியும். பாதியில் பார்த்துவிட்டு ஃபோன் செய்ய வேண்டாம், வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, இது முதலில் இந்த யாகம் செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு நடைபெறுகிறது. செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு. ஏனென்றால் உச்சி நேரத்தில் தான், அதாவது 12 மணிக்கு தான் இந்த யாகம் தொடங்கும். நீங்கள் 12 மணி என்றால் ஒரு அரை மணி நேரம் முன்னதாக சென்று விட வேண்டும். சரியாக 12 மணி என்றால் 12 மணிக்கு புள்ளி போட்ட மாதிரி அந்த யாகம் தொடங்கிவிடும். யாருக்காகவும் எதற்காகவும் அந்த யாகம் நிற்காது. எனவே நீங்கள் அரை மணி நேரம் முன்னடையாக சென்று விட வேண்டும். இது தன்வந்திரி மகானைக்காக செய்யப்படும் ஒரு சக்தி வாய்ந்த யாகமாகும். இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வியாதிகளும் கட்டுப்படும். இந்த யாகத்திற்கு கட்டணம் ஏதாவது உண்டா என்றால், இந்த யாகத்தில் கலந்து கொண்ட ஒரு சிறிய கட்டணம் இருக்கும். கட்டணம் எவ்வளவென்று குருக்களுக்கு ஃபோன் செய்தால் அவர் உங்களுக்கு சொல்வார். சரி, பொதுவாக இந்த யாகத்தை நாங்களே எடுத்து நடத்தலாமா என்றால், நிச்சயமாக நீங்களே எடுத்து நடத்தான் சிறப்பு. ஏனென்றால் வியாதி உங்களுக்கு தான். நீங்கள் சொந்தமாக சுயமாக நீங்கள் யாகம் செய்வது தான் சரி. அங்கே கலந்து கொள்வது சரி என்றால் அதுவும் சரிதான் என்றும் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் நம்மிடம் பணம் இருக்கும் சொந்தமாக செய்வதற்கு, சிலருக்கு பணம் இருக்காது. அப்போ தெய்வம் 2 பேருக்கு அருள் பாலிக்கும். எனவே நேரடியாக நீங்கள் யாகத்தை செய்தாலும் சரி, அல்லது யாகத்தில் கலந்து கொண்டாலும் சரி, இரண்டும் சரிதான். வசதி உள்ளவர்கள் யாகத்தை நீங்களே எடுத்து செய்துங்கள். வசதி இல்லாதவர்கள் அந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். யாகத்தில் கலந்து கொள்ள ஒரு சிறிய கட்டணம் இருக்கும். யாகம் நீங்கள் சொந்தமாக செய்வதற்கு கட்டணம் எவ்வளவு என்று அதுக்கான பூஜை சொல்லலாம். குருக்களுக்கு ஃபோன் செய்து கேட்டால் சொல்வார். அதே போல் இந்த யாகம் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வர முடியவில்லை என்றால், இந்த யாகத்திற்கான தட்சணையை நீங்கள் குருக்களுக்கு அனுப்பி வைத்து விட்டால் அவரே இந்த யாகத்தெல்லாம் செய்துவிட்டு உங்களுக்கு பிரசாதத்தை அனுப்பி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரிலோ அல்லது உங்கள் வீட்டிலோ அல்லது நீங்கள் இருக்கும் இடங்களில் இந்த யாகத்தை செய்து கொடுக்க சொன்னாலும் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். சரி, இனி யாகத்தை பற்றி பார்ப்போம். இந்த யாகத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, சர்க்கரை வியாதியில் கஷ்டப்பட்டாலும் சரி, பிபிஆர் கஷ்டப்பட்டாலும் சரி, கிட்னி பிரச்சனைகள் கஷ்டப்பட்டாலும் சரி, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கஷ்டப்பட்டாலும் சரி, கழுத்து வலியால் பிரச்சனை இருந்தாலும் சரி, கிட்னி சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது பக்கவாதம் முடக்குவாதத்தால் பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்சர் பிரச்சனை இருந்தாலும் சரி, கண் நோய் பிரச்சனை இருந்தாலும் சரி, தோல் நோய் பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்ப்பப்பை பிரச்சனை இருந்தாலும் சரி, உடம்பில் கட்டி பிரச்சனை இருந்தாலும் சரி, எலும்பு முறிவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தலைவலி, ஒற்றை தலைவலி, இடுப்பு வலி, கைவலி, கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி என எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, 4448 வியாதிகள் மனிதனுக்கு வரும். இது அத்தனை வியாதிகளும் கட்டுப்படுத்தும் சக்தி இந்த தன்வந்திரி யாகத்துக்கு உண்டு. இந்த யாகத்தில் கலந்து கொள்ளணும். இது மிக சரியாகவும் மிக துல்லியமாகவும் மிக அற்புதமாக இந்த யாகம் நடைபெறுகிறது. இந்த யாகத்தை செய்யக்கூடியவர் மிக 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 சக்தி கைத்தேர்ந்த ஒரு யாக ரிஷி ஆவார். இவர் சாதாரண ஆள் கிடையாது, அந்தளவுக்கு கைத்தேர்ந்தவர் ஆவார். இந்த யாகம் என்பது 100% சரியாக இருக்கும். பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், எல்லாமே யாகம்தான். ஒரு கோயில் இருந்தாலும் கூட சித்தர்களோ மகான்களோ, ஏன் ராவணன் யாகம் செய்து உங்களுக்கு தெரியும். ராவணன் யாகம் செய்வார், பஞ்ச பாண்டவர்கள் யாகம் செய்வார்கள். இப்படி புராண காலத்தில் யாருமே ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டிருந்தாலும் கூட யாகமே பிரதானமாக இருந்திருக்கிறது. எனவே யாகத்திற்கு எப்போதும் ஒரு சக்தி உண்டு. நீங்கள் எத்தனை கோயில் சென்று வணங்கினாலும் கூட யாகத்திற்கென்று ஒரு தனி சக்தி உண்டு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் யாகம் என்பது இங்கு பக்தர்களுக்காக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு செய்யப்படுகிறது. இந்த யாகத்தில் நாங்கள் எங்களால் யாகம் செய்ய முடியாது,
யாகத்தில் கலந்து கொள்கிறோம் என்றால் அதற்கு ஒரு சிறிய கட்டணம் இருக்கும். பயந்து விடாதீர்கள், ஒரு சிறிய கட்டணம் தான் இருக்கும். இல்லை நாங்களே இந்த யாகத்தை எடுத்து நடத்துகிறோம் என்றால் தாராளமாக எடுத்து நடத்தலாம். அதை குருக்களை கேட்டால் சொல்வார்கள். அதே போல் இங்கு அன்னதானம் எப்போதும் நடைபெறுகிறது. இந்த யாகத்துக்கு வர முடியவில்லை என்றாலும் கூட யாகத்திற்கான கட்டணத்தை நீங்கள், அதாவது அதற்கான தட்சணை அனுப்பி வைத்துட்டால் அவர்கள் உங்களுக்கு பூஜை செய்து பிரசாதத்தை அனுப்பி வைப்பார்கள். இந்த யாகத்தினுடைய விளைவு என்னவென்றால் உங்களுக்கு உடம்பில் உள்ள வியாதிகள் கண்டிப்பாக தீரும், கண்டிப்பாக அது கட்டுப்படும். சிலருக்கு அமானுஷமாக மாயமாக அந்த வியாதிகள் மறையும். எந்த சந்தேகமும் இல்லை. கடவுள் நினைத்தால் அந்த யாகத்திற்குள்ள பலனை பூர்த்தியாக இருந்தால் நிச்சயமாக உங்களது வேண்டுதல் சரியாக இருந்தால் மாறும். எனக்கு தெரிந்த ஒரு அன்பரை பற்றி சொல்கிறேன். அவர் இந்த யாகத்தில் கலந்து கொண்டார். அவருக்கு கடுமையான சர்க்கரை வியாதி இருந்தது. அந்த வியாதியின் விளைவாக அவர் பல பிரச்சனைகளை சந்தித்தார். இன்சுலின் போடும் அளவுக்கு போய்விட்டார். இன்று இந்த யாகத்தை கலந்து கொண்ட முன்பு அவர் இன்சுலின் போடுவது மட்டுப்பட்டது. சாதாரணமாக அவர் இருக்கிறார். அவர் கடுமையான ஆங்கில மருத்துவத்தில் இருந்தார். அதன் பின்பு ஒரு மிக எளிய முறையில் சித்தா மருத்துவம் எடுத்துக்கொண்டு இப்போது சர்க்கரை வியாதி இருப்பதை அவர் உணரவே இல்லை. எங்கே வேண்டாம் போகிறார், என்ன வேணாலும் சாப்பிட்றார், ஆக்டிவாக இருக்கிறார். இப்படி பலரும் இந்த யாகத்தில் கலந்து பயன் பெற்றதை நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். அதற்கப்புறம் தான் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். அதனால் நீங்கள் தைரியமாக சென்று இந்த யாகத்தில் கலந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் நீங்கள் யாகத்தில் கலந்து கொண்டால் நோயின்றி வாழ இந்த தன்வந்திரி யாகம் உங்களுக்கு உதவி செய்யும். சரி, இந்த யாகம் எங்கே நடைபெறுகிறது என்றால் ராகவேந்தர் ஆலயத்தில், அதாவது ஸ்ரீ யாக ராகவேந்தர் ஆலயத்தில் தான் இது நடைபெறுகிறது. இந்த யாக ராகவேந்தர் கோவில் எங்கே இருக்கிறது என்றால் வேலூரிலிருந்து ஆரணி செல்லும் சாலையில் கொங்கராம்பட்டு என்ற பஸ் நிலையத்தில் இறங்க வேண்டும். அங்கிருந்து அம்மாபாளையம் சென்றால் ஸ்ரீ யாக ராகவேந்திர ஆலயம் வரும். அங்கு தான் இந்த யாகம் நடைபெறுகிறது. யாக ராகவேந்தர் ஆலயத்திற்கும் தன்வந்திரி மகானுக்கும் என்ன தொடர்பு என்று யோசிக்கிறீர்களா? உண்டு. ஏனென்றால் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர் பிருந்தாவனம் பிரவேசம் அடைம்போது சொல்லிவிட்ட சில வார்த்தைகள் என்னவென்றால், நான் நோயை தீர்க்கும் மருத்துவராக இருந்து தீர்க்கிறேன் என்று சொல்கிறார். அதன் அடிப்படையில் தான் ராகவேந்திர உத்தரவுப்படி தான் இங்கே யாகம் நடைபெறுகிறது. சரி, நீங்கள் வேலூர் சென்றால் இப்படி செல்ல வேண்டும். சென்னை, மதுரை, சென்னையிலிருந்து வந்தால் இப்படி வேலூர் நீங்கள் போகலாம். திருவண்ணாமலை வந்தால் திருவண்ணாமலை டு வேலூர் வரும்போது ஆரணி இறங்கி மாறி வரலாம். அல்லது வேலூர் பஸ்ஸில் இறங்கி கொண்டு கொங்கராம்பட்டும் இறங்கி கொள்ளலாம். ஆரணி வந்தால் அலர்ட் ஆகிவிடுங்கள். திருவண்ணாமலை பாண்டிச்சேரி அந்த மாதிரி பகுதியிலிருந்து வருவதாக இருந்தால். ஒருவேளை மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், ஊட்டி, நீலகிரி, பொள்ளாச்சி, ஆனமலை இந்த பகுதியில் வருவதாக இருந்தால் நீங்கள் நேராக வேலூர் போய்விடுங்கள். வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்விடாதீர்கள். ஹாஸ்பிட்டலும் அடையாளத்துக்காக சொல்கிறேன். வேலூர் சென்று விடுங்கள். வேலூரிலிருந்து நீங்கள் நேராக திருவண்ணாமலை பஸ்ஸில் ஏற வேண்டும் அல்லது ஆரணி பஸ்ஸில் ஏற வேண்டும். அங்கே எங்கே இருந்தாலும் சரி, கொங்கராம்பட்டு என்ற இடத்தில் இறங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இறங்கிக் கொண்டு அங்கிருந்து அம்மாபாளையம் சென்று விடுங்கள். உங்களுக்கு ஏதாவது முகவரி குழப்பமாக இருந்தால் குருக்களுக்கு ஃபோன் செய்யுங்கள். அவர் தெளிவாக சொல்வார். நீங்கள் ரயில் மார்க்கமாக இருந்து வருவதாக காட்பாடி மட்டும்தான் பிரதானம். வேறு எங்கேயும் உங்களுக்கு ரயில் நிலையம் கிடையாது. காட்பாடி தான். காட்பாடியில் இறங்கி நீங்கள் நேராக வேலூர் காட்பாடிக்கும் வேலூருக்கும் ஒரு 5 நிமிடம் தான். நீங்கள் அங்கே சென்று வேலூரிலிருந்து காட்பாடிக்கு 5 நிமிடம் 10 நிமிடம் வைத்துக் கொள்ளுங்கள். வேலூரிலிருந்து அந்த இடத்துக்கு மிக எளிதில் சென்று விடலாம். காரில் போவதாக இருந்தால் உங்கள் லொக்கேஷன் அனுப்பிவிடுவார்கள். சென்று இந்த தன்வந்திரி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். சகல வியாதிகளுடன் விடுபட்டு நலமோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம்.